இது வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் இந்த வருடம் வந்து கடுமையான பனிப்பொழிவு வந்து பெய்கிறன்னு சொல்லி எல்லா ஊடகங்கள்லையுமே செய்தி போய் உண்மையாவே நான் வந்து இப்ப 10 வருஷத்துக்கு 2 வருஷம் அடிச்சிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு பின்னுக்கு உள்ள பெல்கனியில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் சம்மர் ஸ்னோ அடிச்சிட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வீடியோவில் பாருங்க எப்படி வந்து ஸ்னோ அடித்து கொண்டிருக்கின்ற பாருங்க. இப்போ வந்து ஒரு கிழமை 2 கிழமையா வந்து அமெரிக்காவில் வந்து கடுமையாக வந்து பனிப்பொழிவு நடந்து கொண்டிருக்கு. மற்றது வந்து இன்றைக்கு வந்து ஜோர்ஜியாவில் வந்து பாடசாலைகள் பெரிய பெரிய கம்பெனிகள் ரெண்டு எல்லாத்துக்குமே லீவு விட்டுருக்குறாங்களேன்னு. உமாக்கு வேலையா இன்றைக்கு? எனக்கு வேலை இல்லை. அவைய சொல்லிச்சுன்னா மெயில் அனுப்புறேன்னு சொல்லிச்சுனா ஸ்னோ இல்லை அடிக்க மெயில் அனுப்புறேன். இன்றைக்கு சரி வரா வேலை இல்லை அன்றைக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இப்போ வந்து விடியப்புறம் 7 மணி. இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்னோ இப்போ 7 மணி அடிக்க கொண்டிருக்கு பாருங்க. ஆனா இன்னைக்கு ஓல்டு இன்னைக்கு ஃபுல்லாவே ஸ்னோ தான் போட்டிருக்கு. நான் நேற்று ட்ரெயினிங் போட்டிருந்தது, நாளைக்கு இன்னைக்கு வந்து ஸ்னோண்டு போட்டிருந்தது. ஆனா சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்க. உங்களோட கார்டன் ஃபுல்லாவே ஸ்னோ அடிச்சு நிரம்பிடுது. இஞ்சால எல்லாம் பாருங்க, எங்கட உள்ளி தோட்டம் எல்லாம் கார்ல இருந்தாங்க, எல்லாம் மூடிட்டுது. என்ன செய்தா தெரியாது, குளிருக்கு வருமெண்டான்னு சொல்றாங்க. பாப்போம். ஓகே ஓகே போ. பாருங்க எப்படி வந்து ஸ்னோ அடிச்சு கொண்டிருக்கு பாருங்க. இந்த பைக்காட்ல நிக்கிறோம், பயங்கரமா ஸ்னோ அடிச்சு கொண்டிருக்கு, அடிச்சு குமிச்சு கொண்டிருக்கு, கையெல்லாம் விராச்சிட்டுது. நேற்று வேலை பிளேஸ்ல சொன்னாங்க 1 இன்ச் 2 இன்ச் தான் அடிக்க மாட்டேன், காமெடி பண்ணிட்டு இருந்துச்சோங்க. நாங்க ஆனா 2 இன்ச்சுக்கு மேல அடிச்சிட்டு இன்றைக்கு இந்த இவடத்தை பாக்க. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில இந்த வருடம் வந்து கடுமையான பனிப்பொழிவு வந்து பெய்கிறன்னு சொல்லி எல்லா ஊடகங்கள்லயுமே செய்தி போய்கொண்டிருக்கு. போன 2020ஆம் ஆண்டு லைட்டா அடிச்சதுங்க. ஆனா இந்த வருஷம் கூட. ஓகே, அப்ப நாங்க வந்து எங்களுடைய முன்னுக்கு வந்து எப்படி இருக்கு, ரோட்டுகள் எல்லாம் ஸ்னோ எப்படி இருக்கு. இன்றைக்கு வந்து ஒரு இடமே போகல, அப்ப வீட்டை தான் இருக்க போறோம். அப்ப வெளியில எப்படி இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி போய் பார்ப்போம். அந்த பாட்டு ஒன்று இருக்கு, அந்த பாட்டை படி. வெள்ளை உண்மையாவே நான் வந்து இப்ப 10 வருஷத்துக்கு 2 வருஷம் அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஆனா இப்படி அடிக்கிறதுல அடிச்ச உடனே கரைஞ்சிரும். ஆனா இன்னைக்கு ஹெவியா இருக்குது கொஞ்சம். இன்னைக்கு ஸ்கூல் வேலை எல்லாமே ஜோர்ஜியால இல்ல. மற்றது நீங்கள் அண்மைய நாட்களில் வந்து செய்தி பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவில் வந்து 10 வருடத்துக்கு பிறகு இந்த முறை வந்து கடுமையாக வந்து பனிப்பொழிவு வந்து பெய்து கொண்டு இருக்குது. மற்றது வந்து நிறைய இந்தியாவில் வெர்ஜினியா, ஒஹாயோ, கெண்டக்கி ஆகிய மாநிலங்களில் கன வீடுகள் வந்து ஆக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. கணக்க சேதம் பாருங்க எப்படி சின்னாடிக்கு. இன்றைக்கு வந்து சகல ஸ்கூலுக்கும் விடுமுறை வழங்கியிருக்கிறாங்க. அதோட வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, கலிபோர்னியாவில் வந்து காட்டு தீ பரவி இருக்கு. இந்த வருஷம் துவங்கினதுல இருந்து அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக தான் இருக்குது. கலிபோர்னியாவில் காட்டு தீயில இவ்வளவு வீடு எல்லாம் இல்லாம போயிட்டு. கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து காட்டு தீ பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள்கிட்ட வெளியேறி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஜோர்ஜியாவில் இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் தங்கி நின்றதுக்கு காரணமே ஸ்னோ அடிக்க போதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்னோ அடிச்சிட்டு இருக்கு. அமெரிக்கால ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்னோ வந்து. ஆனா ஜோர்ஜியால இன்றைக்கு தான் பயங்கரம். ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கு தான் அடிக்குது ஸ்னோ. இங்க பாருங்க ஸ்னோ ஊட்டியாகிட்ட செமையா இருக்குது பாக்குறதுக்கு. இதுல ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் 10 வருடத்துக்கு முன்ன வந்து பயங்கரமா ஸ்னோ அடிச்சது. ஆனா அதுக்கு வாங்கி பால் காய்ச்சினாண்டு லைட்டான ஸ்னோ, இப்படி ஹெவி இல்ல லைட்டான ஸ்னோ அடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் அடிக்குது. 4.5 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு ஸ்னோ அடிச்சிட்டு இருக்குது. நல்லா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நாங்கள் ஸ்னோக்கு இருக்காதபடியா எங்களுக்கு இது ஒரு புதுசாக. ஜோர்ஜியா, அமெரிக்கால ஜோர்ஜியா மாநிலத்தில் வந்து ஸ்னோ வந்து பெய்கிறது குறைவு. ஆனால் இந்த வருடம் வந்து அமெரிக்காவில் சகல இடத்துலையும் வந்து ஸ்னோ வந்து பயங்கரமாக பெய்து கொண்டு தான் இருக்குது. நிறைய மக்கள் வந்து வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்திருக்கணும். நீங்கள் ஏற்கனவே பல செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க பயங்கரமாக ஸ்னோ அடிக்கும். இன்றைக்கு எத்தனை மணிக்கு ஸ்னோ அடிக்க ஸ்டார்ட் ஆகினது? நான் வெளியில் வரைக்கும் 6:45 வந்தேன்னா லைட்டான ஸ்னோவாக இருந்தது. பாருங்க எல்லாமே மூடிட்டு. அப்போ இன்றைக்கு ஒரு இடமே போகல, அது வீட்டை தான் இருக்கணும். பயங்கரம். அது கடைசி டைம் பிடிப்போம் இப்போ வேணும். ஆனா இதெல்லாமே இனி வந்து அந்த ஸ்னோ பெய்து விட்ட பிறகு இதெல்லாமே அப்படியே ஐஸ் ஆகும். பயங்கரமா குளிருது, கையெல்லாம் பிறக்குது. எங்கட கார் எல்லாம் இதாயிட்டுது.
காரெல்லாம் மினி வந்து எல்லாம் கிளீன் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி தான் சுடுதண்ணி ஊத்தி க்ளீன் பண்ண கூடாது. அப்ப சுடுதண்ணி ஊத்தி க்ளீன் பண்ற ராங் வே. லைட்டான சுடுதண்ணி அப்படி ஊத்த கூடாது. அதுக்கான ஸ்ப்ரே இருக்கு, அது போட்டு தாங்க. ஓகே, அதுக்கான ஸ்ப்ரே இல்லை எங்கிட்ட. இனி வேண்டாம் இல்லை ஒன்று. உங்களுக்கு தெரியாதானே அதெல்லாம் சிம்பிள் வேலை. கையெல்லாம் அப்படியே புர்ராக்குதுன்னு. ஓகே ஓகே, அப்படியே இங்கால போய் பார்ப்பேன் துக்கா துசாந்தாக்கள் என்ன செய்யறாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்படி வந்து சின்ன அடிச்சு குமிச்சு விட்டுருக்கேன் பேரு. கால் பண்ணினாங்க. ஓகே, அப்ப நாங்க வந்து இதுல பார்க்கலாம் எத்தனை இன்ச்சுக்கு கொட்டி இருக்கு. ஏன் இப்ப கொட்டி கொண்டிருக்கு, இன்னும் இப்படியே கொட்டி கொண்டே இருக்கும் போல நடக்குதுன்னு. மழை வெந்தாடிக்கு ஓகே. எத்தனை இன்ச்சு வரும்? 2 இன்ச்சு கிட்ட வரும் நினைக்கிறேன். இப்பதான் நான் கொட்டை வலிக்கிட்டு வாண்ணா வாஸ். வா இதோக்கா எங்க துசந்த கூப்பிடு. தம்பி இப்பதான் சப்பாத்தெல்லாம் கத்துறா. ஒரு நாள் கூட அப்படி ஸ்னோ அடிச்சுனது நான் பார்த்தேன். உனக்கு தெரியா 2014ல ஒரு ஸ்னோ அடிச்சுனதா. மற்றது வந்து அமெரிக்கால வந்து இப்ப 10 வருஷத்துக்கு பிறகு இந்த முறை வந்து கடுமையா சினம் அடிக்குது. நியூஸ்ல போட்டுருக்கேன். ஆனா ஒரு தடவை வெளியில இல்ல, நாங்க தான். மற்றது வந்து இங்க அமெரிக்கால ஜோர்ஜியால வந்து பெருசா வந்து சினம் அடிக்கிறதில்ல. ஆனா இந்த முறை வந்து அடிக்கிறத பார்க்க பயங்கரமா அடிக்க கொண்டிருப்பாரு. கைக்குலோஸ் போட்டா செய்யலாம். துக்கா தோசா எப்படி புதுசா இருக்கா உங்களுக்கு? எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கேனே. ஓகே, அப்படியே எல்லாம் வெள்ளையா இருக்கு. இஞ்சால வேற நல்ல அப்படியே வெள்ளையா அப்படியே குமிச்சு அடிச்சு குமிக்குது. நாளைக்கு ஸ்னோ தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கு ஒரு இடமே போல வீட்டை மழைன்னு போட்டிருந்தது, இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஸ்னோன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்ப வந்து பாருங்க சினோ வந்து பயங்கரமா அடிச்சு கொண்டிருக்கு. அப்ப இதுல வந்து துக்கா துசான் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? ஓகே, அப்ப வந்து இப்ப வந்து சினோ வந்து அடிச்சு கொண்டிருக்கு. அப்ப துக்கா துசாந்தாக்க இந்த சினோ மேன் பிடிச்சு விளையாடுறாங்க. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே ஓகே, நல்லா அடிச்சு குமிச்சு கொண்டா இருக்கு பாருங்க. அப்ப இந்தியால வந்து சினோக்க வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. ஓகே, அப்ப நீங்க பாத்துருப்பீங்க. அப்ப உண்டைக்கு வந்து பயங்கரமா சினோ அடிச்சுருக்கு. எப்படி இருக்குது சார்? எனக்கு நல்லா இருந்தது. ஆனா இப்ப மழை பெய்யுது போல நல்லா. இப்போ வந்து மழை பெய்யுது. அப்ப நாங்க இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னா முதல்ல பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனா பக்கத்துல இருக்கிறது தட்டிடுங்க. ஓகே, அப்ப இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.